மகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா பிறந்ததே சுமக்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பொறுப்பு, குடும்பம், வேலை, வாழ்க்கை சுமை இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது அது எதையும் சொல்லாகாது, சுமந்து கொண்டே போகும். இவங்களுக்கு லைஃப்ல ஒரு சுமை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சுமக்கிறது. வாழ்க்கையை சுமக்கிறேன்னா இல்லை சுமையை சுமக்கிறேன்னா எனக்கு எதுதான் எனக்கு அப்படின்னும் பொழுதுதான் அந்த அந்த கேள்வியை ஆன்மாவை இறைவனை நோக்கி இழுக்கும். இவங்களுக்கு அதிகமான ஒரு வழிபாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேருந்து என்னதான் தெய்வ பக்தியாக இருந்தாலும் தெய்வ சிந்தனையாக இருந்தாலும் சில பேருக்கு 28 வயசுக்கு மேலே சில அந்த ஞானம்ங்கிறது தனியாக இருக்கும். ஆனால் என்னென்ன வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும், மனம் உடைதல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும்போது சரணாகதி கற்றுத்தல் சில நேரத்தில் உனக்கு வந்து நிறைய இன்னும் முடியாது என சொல்லும்பொழுது நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ற நினைக்கும்பொழுது உனக்கு அப்போ தான் இந்த ஆன்மீக பயணம் தீவிரமாகும், இறைவன் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லுவான். இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா வந்து ஒரு இறைவனை தேடி நம்ம போகிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மா எப்படி போகிறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதீதமாக இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன். முக்கியமாக அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்னு சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படியே அந்த ஆன்மா இப்படி அந்த அந்த உயிரோடு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது? எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன, இந்த ஆன்மா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசில் இவங்களுக்கு வந்து அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசில் இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசில் இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க, இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி இறைவனை தேடி ஆன்மா பயணம். மகர ராசி சொல்லும்போது சுமையை சுமந்து சரணாகதியில் சுதந்திரம் காணும் ஆன்மாவின் பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே விஷயம். மகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா பிறந்ததே சுமக்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பொறுப்பு, குடும்பம், வேலை, வாழ்க்கை சுமை இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது அது எதையும் சொல்லாகாது, சுமந்து கொண்டே போகும். இவங்களுக்கு லைஃப்ல ஒரு சுமை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு எப்படி நந்தி தேவர் சிவபெருமானை சுமந்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்க ஒரு சுமையை சுமந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த சுமை தான் பொறுப்பு, குடும்பம், வேலை, வாழ்க்கை சுமை. அப்படி ஒரு நாள் அது கேட்குமா, நான் சுமப்பது சுமையா, அதாவது சுமப்பது வாழ்க்கையா அல்லது சுமையா, நான் சுமக்கிறது வாழ்க்கையை சுமக்கிறேன்னா இல்லை சுமையை சுமக்கிறேன்னா எனக்கு எதுதான் எனக்கு அப்படின்னும் பொழுதுதான் அந்த அந்த கேள்வியை ஆன்மாவை இறைவனை நோக்கி இழுக்கும். இவங்களுக்கு அதிகமான ஒரு வழிபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே சித்தர் வழிபாடு நிறையா இருக்கும், ஐயப்பன் வழிபாடு, இந்த மாதிரி சில சிவ வழிபாடு, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது கட்டுப்பாடு, பொறுப்பு, அமைதியான போராட்டம், ரொம்ப அமைதியான சில விஷயங்கள் இருக்கும். இறைவன் அருள் வந்தால் சுமை கூட சரணாகதியாகும், பயம் நம்பிக்கையாகும், துன்பம் தியானமாகும். ஸோ இதுதான் அவங்களுடைய விஷயம். இடைக்காடர் சித்தர் அப்படின்னு பேர். இந்த மகர ராசிக்கே இடைக்காடர் சித்தர் திருவண்ணாமலை சித்தர் பாதை பகுதிகள் பாரம்பரிய குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் இடைக்காடர் சித்தர் எங்கே இருக்கார் அப்படின்னு. கிரகங்களின் ரகசியத்தை உணர்ந்த ஞானி யாருன்னு கேட்டால் அவர் தான். கிரகங்களின் ரகசியத்தை உணர்ந்த ஞானி யாரு? இடைக்காடர் சித்தர். அந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா மகரம் ஆன்மா அவரை வழிபட்டால் வாழ்க்கை சுமை குறையும், கர்மம் மெதுவாக குறையும், ஆன்மீக சக்தி வளர்கிறது. ஸோ இதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்கிறது. அப்போ புண்ணியம் என்ன, பாவம் என்ன? புண்ணியம் கடின உழைப்பு, பொறுப்பு, கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்கள், நல்ல படிப்பு, வேலை, கணவன் மனைவி இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு சில விஷயங்கள் செட் ஆகும், சில விஷயங்கள் செட், அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை கொண்டு போயிடுவாங்க. பாவம்னா என்னென்ன, மன சுமை அதிகமாக இருக்கும். அதே போல் வாழ்க்கை சுமையாக நினைப்பேன். சில நேரத்துக்கு என்ன இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை,
இதெல்லாம் விட்டுட்டு எங்கனா போனால் நிம்மதியாக இருக்கலாமான்னு தோணுது, இதெல்லாம் விட்டுட்டு எங்கனா போயிடலாமா, இதெல்லாம் விட்டுட்டு எங்கனா போயிடலாமா, அப்படியே தான் மனசு சொல்லுமே தவிர. ஏன்னா எங்கே போகிறது, உன்னோட கமிட்மெண்ட்ஸ் நீ அவ்வளோ வச்சுட்டு இருக்க, நீ எங்கே போகிறது சொல்லலாமே தவிர யூ கான்ட் கோ எனிவேர். அதுதான் உண்மையான வார்த்தை. ஆனால் வந்து இவங்களுடைய ஆன்மா உணரும்போது இது ஆன்மா பிறக்கக்கூடிய வயசு அப்படின்னு சொல்லி சிறு வயசுலேருந்து என்ன தான் தெய்வ பக்தியாக இருந்தாலும் தெய்வ சிந்தனையாக இருந்தாலும் சில பேருக்கு 28 வயசுக்கு மேலே சில அந்த ஞானம்ங்கிறது தனியாக இருக்கும். ஆனால் என்னென்ன வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும், மனம் உடைதல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும்போது சரணாகதி கற்றுத்தரும். சில நேரத்தில் உனக்கு வந்து நிறைய இன்னும் முடியாது என சொல்லும்பொழுது நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ற நினைக்கும்பொழுது உனக்கு அப்போ தான் இந்த ஆன்மீக பயணம் தீவிரமாகும், இறைவன் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லுவான். இடைக்கால தியானம். எப்போதுமே கோவிலுக்கு போனால் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்று, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்று, ஜீவசமாதி வழிபாடு, சித்தர் வழிபாடு, இதெல்லாம் உனக்கு வந்து ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். உழைத்து வாழ்பவரை உண்மையில் வாழ்கிறார்கள். மகரம் ஆன்மா இதை உணர்ந்தால் மிகுந்த உயர்ந்த நிலை அடையும். அதாவது உழைக்கணும், அவங்களுடைய ராசிக்கு நிறைய உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய அவங்க கஷ்டப்படுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, கஷ்டப்படும். சுமையை சுமந்து உயரும் ஏறும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இறுதியில் உணரும்போது சுமையை விடும்போது தான் சுதந்திரம், அதுவே மோட்சத்தின் கதவு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் இன்றைக்குமே மகர ராசி, திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. இதில் இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி சிறப்பு. தெய்வ பக்தியிலையும் சரி, அவங்க சில விஷயத்துலையும் சரி, சில பேர் மேரேஜே பண்ணிக்காமல் இருக்கிறவங்க இருக்காங்க, சில பேருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் இருக்கும், சில பேருக்கு அந்த திருவோண நட்சத்திரத்திலே ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு போராடி பிள்ளைகளையும் படிக்க வச்சு தன் கணவர் தன் குடும்பம்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதில் இந்த மகர ராசியில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னால், திருமண விஷயத்தில் கஷ்டப்படக்கூடிய ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. அது அந்த ஆன்மா ரொம்ப கலங்கும், ரொம்ப அந்த ஆன்மா அந்த அந்த ஆத்மார்த்தமாக அந்த ரொம்ப அது ஒன்று கஷ்டப்படும். ரெண்டாவது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, ரொம்ப தடுமாற்றம் அதிகமாக வரக்கூடிய ராசி அவிட்ட மகர ராசி. அந்த திருமண வாழ்க்கை மற்ற விஷயங்கள், திருமண வாழ்க்கையிலே ஒரு கடந்து ஒரு 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 விஷயம் பிள்ளைங்கள்லாம் பெருசாகி நல்ல ஒரு விஷயங்கள் லெவல் வந்தால் கூட அந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு போதிய மரியாதை இருக்காது. அதனால தான் சில நேரங்களில் அந்த ஆன்மா பயணம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட். நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இடைக்காலர் சித்தர் சொன்னது இந்த வழிபாடுகள் சில விஷயங்களை இவங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும்.